கேப்டன் மறைவுக்கு பின்னாடி தல அஜித்தை நம் மீடியாக்கள் கழுவி ஊத்தினாலும் தல அஜித்தோட மார்க்கெட்டு குறையாம தான் இருக்கிறது. ஏன்னா தல அஜித்தை அந்த அளவுக்கு நம் மீடியாக்கள் கழுவி ஊத்திச்சு. ஆனா எப்படித்தான் நீங்க கழுவி ஊத்தினார், இளைஞர்கள் ரசிகர் பல நெஞ்சங்களும் அஜித்தை யூடியூப் மூலமாக தேடி பார்க்கறதுலே அதிகமான இடத்தில் வின் பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கமலஹாசன், விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் முன்னணியில் இருக்கிறது, நம்பர் ஒன்ல இருக்கதே நம்ம தல அஜித். அந்த அளவுக்கு அவருடைய தேடல் பார்வைகள் அந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறார் அஜித். இவரை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீபத்தில் பல அப்டேட்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதனால் என்ன, திடீரென அஜித்துடைய மார்க்கெட்டுகள் ரொம்ப கூடிக்கொண்டே வருகிறது. ஆனால் அஜித்துக்கு ஒரு கவலை இருக்கிறது. ஏனென்றால் படம் கொஞ்ச காலத்துக்கு வராமல் இருக்கிறது. அதை பற்றி அவர் ரொம்ப சிந்திச்சு பார்த்திருப்பார். அதனால் தொடர்ச்சி முயற்சியாக எப்படியாவது ஒரு படத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி கொண்டு வருகிறார், தொடர்ந்து உழைக்கிறார். இப்படி பல விதங்களில் அவர் சினிமாவை நடித்துக் கொண்டு வருகிறார். இப்படி பல பிரச்சனைகளில் இப்போது சமீபத்தில் பார்த்தால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தால் ரஜினி கமலை விட அஜித் விஜய் தான் மார்க்கெட்டு அதிகமாக லாபம் சேர்க்கிறார்கள். காரணம், அப்படி 2-3 படங்கள் ரஜினி படங்கள் வந்து அஜித்தோட மோதிய போது அஜித் படம் தான் அமோக கிட்டடித்தது, வசூலும் அதிகமாச்சு. இப்படி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனா அஜித்துக்கு இந்த மாதிரி இடங்களை கொடுத்ததற்கு ரசிகர்கள் உண்மையிலே அஜித்தை ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்த்து கொண்டிருக்காண்டா நினைக்கும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்வைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருப்பது இன்ன வரைக்கும் அஜித்தை நமக்கு எப்படித்தான் நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்தாலும் அவருக்கான பாசிட்டிவான ரசிகர்களும் பாசிட்டிவான நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் அஜித் நிரூபித்திருக்கிறார். அஜித்தை நம்பி இருக்கிறவங்க எப்படித்தான் அஜித்தை இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்துகிறார் என்று நம்மளை சிந்திக்க வைக்கிறது. ஏன்னா அஜித்துடைய சில விஷயங்கள் நமக்கு பார்த்திருக்கிறோம். பல சாவுகளுக்கு ஒரு போகாத சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். அது மக்கள் மனதில் பயங்கர வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதை மீண்டு அஜித் கூட சில நல்லடக்கம் எண்ணங்கள் அவருடைய மனசுக்குள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் ரசிகர்கள் இன்று வரைக்கும் அஜித்தை தூக்கி நிறுத்தி பேசப்படுகிறார்கள். அஜித்தை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் அவருக்கு ரொம்ப ஆறுதலும் ஆற்றலையும் கொடுக்கிறது. மீண்டும் ரசிகர்களுக்காக அவர் ஒன்னை செய்ய வேண்டியது இருக்கிறது. மீண்டும் கொஞ்ச காலம் ஆயிட்டது படங்கள் வந்து, படத்தை எப்படியாவது ரிலீஸ் செய்ய வேண்டும் முனைப்பில் மீண்டும் நிறுத்தி கொண்டு போட்ட விடாமுயற்சி மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்கிறார்கள். அது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என்று சொல்கிறார்கள். தீபாவளிக்கு டேட்டு குறிப்பாக அநேகமா தீபாவளி 31ஆம் தேதி, அதுக்கு முன்னிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விடாமுயற்சி படம் இப்போ ரெகுலரா அஜார் புஜார்ல வந்து நடிச்சுட்டே இருக்காங்க. அதனால தீபாவளிக்கு அந்த படம் உறுதியாக ரிலீஸ் ஆகும். அதற்கு முன் இன்னும் ரஜினி படமும் சூர்யா படமும் அதற்கு போட்டியாக இருக்கிறது. இப்படி போட்டி வரும்போது எப்படித்தான் இதை ஏற்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனா தல கூட ஏற்கனவே மோதி ரஜினி ஒருவேளை ஒரு நேரம் தோத்து இருக்கிறார். அதனால தல கூட மோத யோசிப்பாரா, அல்லது இந்தியாவின் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் அசால்ட்டாக தல கூட மோதலாம். ஆனா அவரே பின்வாங்கி பேசியிருக்கிறார். தலை கூட மோதுறது யோசிச்சு தான் மோத வேண்டும். அந்த அளவுக்கு தலக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மார்க்கெட்டு அதிகமாக இருக்கும் என்பது எனக்கும் தெரியும். அதனால அவருக்காக நான் பின்வாங்கி கொள்வதுதான் உண்மையானது என்று நானே நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய மார்க்கெட் வந்து இப்போது உள்ள காலகட்டங்கள்ல வந்து நம்ம சொல்ல முடியாது, எப்போ சரிந்து விடும், எப்போது ஏறும். அதனால அவருடைய மார்க்கெட் வந்து ஒன்றுமே அசையாத அளவிற்கு ஓப்பனிங் மார்க்கெட்டு அப்படியே இருக்கிறது. இதனால்தான் தலை என்று நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி கொண்டாடி வருகிறார். தலை இந்த கூகுள் முறைப்படியும் யூடியூப் சேனல் மூலப்படியும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை பார்த்தால் தலை தான் நம்பர் 1ல் இருக்கிறார். அவரை தேடி பார்க்கிற ரசிகர்கள் தான் இன்னைக்கு அதிகமான பார்வைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 கோடி மேல தலையுடைய ஒரு ரெஸ்பான்சிப் கிடைக்கிறது. அதுலேருந்து கம்மியா தான் விஜயும் ரஜினி கமலுக்கும் கிடைக்கிறது. அதனால இந்த நம்பர் 1 இடத்துல வந்து தலை மீண்டும் இருக்கிறார். தலையை பத்தி நமக்கு மீடியாவில் சரி எப்படி நமக்கு என்ன மாதிரி அவரை களி உருட்டி பேசினாலும் அவருடைய மார்க்கெட்டு இன்னும் ஓயாமல் குறையாமல் இருப்பது தலையுடைய ஒரு கெத்து தான் அங்கே இருக்கு. தலையுடைய கெத்து மட்டுமல்ல, அவருடைய அமைதியும் நிதானமும் தன்னடக்கம் தான். தன்னம்பிக்கை தனி வழியாக இருக்கிறார். அவர் நம்ம எந்த அளவுக்கு பேசினாலும் மீடியாக்களில் வந்து எதிர்த்து பேசுவது, தன்னைத்தானே நான் அப்படி செய்யவில்லை என்று நம்மளை சுட்டிக்காட்டி பேசுவதும் அவர் கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலும் எதற்கு பேசினாலும் எனக்கு பரவாயில்லை, நான் வாழுகிறேன், என்னை வாழ விடுங்கள் என்றுதான் அவருடைய மொழியும் மீண்டும் சொல்கிறேன். இவருடைய பாசைக்கு நமக்கு நிச்சயமாக ரசிகர்கள் அடங்கித்தான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு இப்படி இருக்கிறது?
எப்படித்தான் நமக்கு மீடியாவில் கழுவி ஊத்தினாலும் அவரால் ஒரு வார்த்தை கூட மீடியாவில் வந்து பேச முன்வர மாட்டேங்கிறாரே, இது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும்போது குற்றம் செய்யாதவர்கள் ஏன் மீடியாவில் நியாயம் தீட்ட வேண்டும் என்பதற்கான எண்ணத்தோடு அஜித் இருப்பதை மக்கள் லேட்டாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் அவருக்காக சப்போர்ட் கொடுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அவருடைய விடாமுயற்சி, குட் பேட் அக்கிலி படம் 2 படம் அவர் ரெடியாக வரும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் 2 படம் ரிலீஸ் ஆகி அமோக வெற்றியடைய நானும் வாழ்த்துகிறேன். அனைத்து அஜித் ரசிகர்கள் நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி விடைபெறுகிறேன். பெஞ்சமின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.